வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீல் பிளான், ஒரு 5 டேஸ்க்கான மீல் பிளான். இது நான் டே 1க்கான போட்டிருக்கேன். நீங்கள் மண்டேன்னு எடுத்தீங்கன்னா மண்டே. இப்போ ஃபஸ்ட்டு டே நம்ம என்னென்ன சாப்பிட்லாம், ஒரு குவாரண்டைன் பீரியட் ஆகட்டும், லாக்டவுன் பீரியட் இல்லை நார்மல் டேக்கு ஆகட்டும், ஒரு மாடரேட்டான ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கிற ஃபுட் என்னென்ன ஃபுட் வந்து காலையில் நம்ம எந்திரிச்சிலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் டயட் பிளான் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். என்னென்ன டிஷ், அதை என்ன குவான்டிட்டி எடுத்துக்கணும், அது வெயிட் கெயினுக்கு எப்படி எடுத்துக்கணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபுல்லாக இது வீடியோ இருக்குது. என்னோட மார்னிங் ட்ரிங்க் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், நமக்கு எதாவது தெரிஞ்சது தான். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுத்து ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு குடிச்சிக்கலாம், இல்லாட்டி சால்ட்டு பெப்பரும் போட்டுக்கலாம். சில பேர் அதை ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ண கூட அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டான குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது அந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் வராது. ஸோ மார்னிங் டே வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டே 2வோட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் மெனு. இதில் வந்து எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி இருக்குது, ஒரு கோவா சிவப்பு கொய்யா எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமா அப்படிங்கிற சென்ஸ் நிறைய வெஜிடபிள் தான் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். கேரட், பீன்ஸ் போட்டிருக்கு. ஸோ என்னோடய டயட்டில் டெய்லியுமே கேரட், பீட்ரூட், பப்பாயா இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டயட் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன், ஒரு கோவா எடுத்திருக்கேன், அப்புறம் ஃபுல் ஆஃப் 1 கப்புக்கு மேலே வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதே இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது என்னென்னா அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 11 o'clock நான் ஒரு பிரேக் எடுத்துக்குவேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் டீ இல்லாட்டி பட்டர் மில்க் இருக்கும், அது உங்களோட சாய்ஸ். இப்போ பிளாக் டீயில் வந்து கண்டிப்பாக நான் லெமனும் ஜிஞ்சரும் போட்டிருப்பேன். அது உங்களோட காம்பினேஷன் தான். லெமன் வித்து மின்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், துளசி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஏதாச்சும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வித் பிளாக் டீ கூட நீங்கள் ப்ரௌன் சுகரோ இல்லை சுகர் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ இல்லை கருப்பட்டி ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிங்க, இல்லாட்டி அது இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம லைட்டான டிகாஷனில் போட்ட ஒரு பிளாக் டீ தான். நான் லெமனும் ஜிஞ்சரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் திங் நீங்கள் மின்ட்டு, துளசி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பாக நான் 11 o'clock எடுத்துக்குவேன். இது எடுத்துக்கல அப்படின்னா ஒரு பட்டர் மில்க் எடுத்துக்குவேன். அது எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் லஞ்சோட டைம் வந்து ப்ரொலாங் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்து லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டே 2க்கான லஞ்ச் பார்ப்போம். இது நான் நேற்று சொன்ன அதே ப்ரொப்போர்ஷன் தான். என்னோடய பிளேட்டில் 1/4 நான் ரைஸ் எடுத்திருக்கேன், 2/3 வந்து நான் சோயா மீன்ஸ் இந்த மீல் மேக்கர் சொல்லுவீங்களா, சோயா எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட் போட்ட ஒரு சாட்டே, ஜஸ்ட் கேரட் பீட்ரூட் துருவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன். நான் ராவை எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து ராவை எடுக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேனில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சு எடுத்திங்கன்னா போதும், ஆஃப் பாயில் இருந்தால் போதும். ஒரு கப்பு கேர்டு எடுத்துருக்கேன். நான் ரசம் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன், ஏன்னா இன்றைக்கி லைட்டாக தான் சாப்பிட்றேன். இந்த கேர்டு வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். பட் லஞ்ச் டைம் ஒரு மீல் முடிக்கும் போது ஒரு கேர்டோ பட்டர் மில்க்கோ கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மோட்டிவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேர்டு அவாய்ட் பண்ணிட்டு பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். பட்டர் மில்க்குமே பார்த்தீங்கன்னா கேர்டில் தண்ணி ஊற்றி எடுக்கக்கூடாது. அதை ஃபுல்லாகவே அதுலேருந்து வெண்ணெய் ஃபுல்லாக எடுத்துடணும். வெண்ணெய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டர் மில்க் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் கேர்டு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லஞ்ச் முடியும் போது லாஸ்ட்டில் கேர்டோடு என்டப் பண்ணணும். இதுதான் இன்றைக்கோட லஞ்ச். நான் அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் நைட் டின்னரும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இது என்னோட இப்போது இன்றைக்கோட ஈவினிங் ஸ்நாக் ஒரு சோயாபீன் சங்க் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேலரிஸே வராது, ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான். ஸோ இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். சில பேர் சாப்பிட்டா மென்னுக்கு சில ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான சரியான எவிடன்ஸ் கிடையாது. அதிகமாக சாப்பிட்டா தான் பிரச்சனை. ஒரு நாளைக்கு 20 to 50 grams சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு 30 grams இருக்கும் குக்குடு ஃபுல்லாகவே சேர்ந்து. நான் 2 சர்விங் பண்ணேன், 50 grams போட்டு இது 2 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் இன்றைக்கி ஸ்நாக். இது ஃபுல்லாகவே ஃபைபர் கண்டென்ட் தான். அப்போ இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாகும். அப்போ வந்து உங்களோட ஹெல்த்தியாக லைஃபுக்கும் வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி என்னோடய டின்னர் ஒரு ஆஃப் பப்பாயாவும் ஒரு நேந்திரம் பழமும் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட் நான் வெறும் ஃப்ரூட்ஸோடு தான் டின்னர் முடிக்க போகிறேன்.
ஏன்னா நாளைக்கு என்னோடய பிளான் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நான்வெஜ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் என் டின்னர் இருக்கும். பெரும்பாலும் நான் பல வீடியோக்கள் சொன்ன மாதிரி நைட்டோட டின்னர் தான் பெரும்பாலான டிசீஸுக்கு காரணம். ஸோ நைட் எவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியும். ஸோ நைட்டும் மார்னிங்கும் நீ ஓரளவுக்கு அன்குக்டு ஃபுட்டாகவோ ஸ்டீம்டு ஃபுட்டாகவோ எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அன்குக்டு ஃபுட் ஒரு ஃப்ரூட் 2 ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நாளைக்கு சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது என்னோடய நியூ சேனல், டயட்டுக்காகவும் எக்ஸசைஸ் அண்ட் ரெசிபீஸ்க்காக போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட. சேம் திங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.